ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். பொட்டேட்டோஸ் நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே வளர்ந்துருச்சு. நிறைய ஏரியா கிளியர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ ஃபுல்லாக பொட்டேட்டோஸ் பிளான்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அது இன்னும் வீடியோ எடுக்கலை. அந்த பக்கம் பம்ப்கின் கைஸ். ஃபஸ்ட் எல்லாத்தையும் பிளான்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் கடைசியாக ரெக்கார்ட் பண்ண மாண்டேஜ், அதாவது வீடியோ. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சிலது தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ரெக்கார்ட் ஆகி வந்துடும். நிறையா பொட்டேட்டோ இருக்குது. பொட்டேட்டோ இன்னும் 8 பொட்டேட்டோஸ் இருக்குது. ஓகே, பொட்டேட்டோ பிளான் பண்ணியாச்சு. அந்த பக்கம் சுகர் கேன், பின்னாடி பம்ப்கின் இருக்குது. அது இந்த வீடியோவில் காமிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சுகர் கேன்லாம் நிறைய சீக்கிரமாகவே வளர்ந்தது கைஸ். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், அந்த வீட்டையும் சுகர் கேன் ஃபார்மு, பொட்டேட்டோ ஃபார்ம் எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணிடுவேன். நான் நிறைய வீட் ஃபார்மிங் பண்ணனால நிறைய ப்ரெட்டு செஞ்சேன். ப்ரெட்டை தான் இப்போ மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாகவே யூஸ் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ வீட் ஃபார்முக்கு போயிடுவோம். வீட் ஃபார்முக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்தே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இதான் என் பெட் ஏரியா. அங்கே சைடில் என் டாக் இருந்துச்சு, அது இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த ஹோ தான் என்னுடைய லக்கி ஹோ. இதான் நான் இந்த கேமில் ஃபஸ்ட்டு செஞ்ச ஹோ. நல்லா பெருசாக பில்ட் பண்ணிட்டேன் கைஸ்.
இந்த ஒன்றே ஒன்று மறுபடியும் அதை நட்டு வச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சீடுன்ட்டு. பாய்சனஸ் பொட்டேட்டோலாம் நிறைய கிடைக்குது கைஸ். அது யூஸில் தான். நிறையாவே இருக்கும். இன்னும் ஒரு 3 வீடியோ வரும் கைஸ் மைன்கிராஃப்டில். அதுக்கெல்லாம் தம்ப்நெயில் தேடணும், எடிட் பண்ணணும். இவ்வளோ தள்ளி விடுது கைஸ் இந்த லேட்ரு. ஃப்யூச்சரில் நம்ம எப்படியாவது இந்த லேட்ருக்கு பதிலாக நெதருக்கு போயிட்டு சோல் சாண்ட் எடுத்துன்னு வந்து வாட்டர் லிஃப்ட் செஞ்சிருவோம். சோல் சாண்ட் அப்புறமா ஒரு மேக்மா பிளாக். மேக்மா பிளாக் வந்து இதுலேயே கிடைக்கும், சீலேயே கிடைக்கும். ஓகே. இது வந்து என்னென்னு செஞ்சேன் அதுன்னா அன்லிமிட்டெட் வாட்டர் மாதிரி செஞ்சேன். அதை சுற்றி சுகர் கேன் வச்சேன். அது ஃபஸ்ட்டு அதான் சுகர் கேன் ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக கட்டிட்டேன். இருட்டிருச்சு கைஸ். இந்த வீடியோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரும் கைஸ். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்லாம் இருக்குதுன்ட்டு. அது வந்து நான் செஸ்ட்டை பிரித்து வச்சிட்டேன். இந்த பிளான்ஸு டர்ட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இங்கே, இந்த தேவையில்லாததுலாம் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே வச்சுருவேன். இந்த ராட்டன் ஃப்ளெஷ்ஷு, பாய்சனஸ் பொட்டேட்டோ, ஸ்பைட்ரைலாம் தேவைப்படும். ஸ்பைட்ரை ஸ்ட்ரிங்கர்லாம் நம்ம தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். டர்ட்டுனா அந்த க்ரீப்பர் வந்து வெடிக்கும் போது அது அந்த இடத்த பிளெயின் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபுட்டு, சுகர் கேன், அந்த மாதிரி ஃபார்மிங்லேருந்து வர்றதுலாம். அது பக்கத்தில் இருக்க செஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டானது, இந்த மைனிங்லேருந்து வந்தது. அப்புறம் இந்த க்ரீப்பர் கிட்டேருந்து கன் பவுடர் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கும். சீட்லாம் நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த இங்கே வந்து என்சாண்டட் பவு, இந்த இது நான் ஆனுவல் செஞ்சு என்சாண்டட் பவு சரி பண்ணிட்டேன். அது வெறும் பவர் 1 மட்டும் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லா ஃபிஷிங்லாம் பண்ணி நல்ல ஒரு என்சாண்டிங் எடுப்போம். சரி கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், தேர்ட் பர்சன் மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், நான் அயன் ஆர்மரும் ஷீல்டும் செஞ்சுட்டேன். அந்த வீடியோவில் காமிக்கல, ஆனால் அயன் மேன்ற அந்த அச்சீவ்மெண்ட்லாம் வந்து. சரி கைஸ், பாய் கைஸ்.